தியானம் செய்யறது நமக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறது யார் நமக்கு காட்டுவா? நம்ம உறவுகள் தான் காட்டுவாங்க. ஸோ இத இன்னும் நம்ம ஆழ்ந்து புரிஞ்சு கொள்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு அழகான புக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த புஸ்தகத்தின் தலைப்பு என்னன்னா 4 தத்துவங்கள், அதாவது 4 ஒப்பந்தங்கள் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டியது. வேற யார் கூடயும் பெருசா ஒப்பந்தம் பண்ண போறது கிடையாது. நம்ம நமக்கே ஒரு நல்ல ஒரு பேசிக்கா ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணிக்கணும் வாழ்க்கையில. ஒரு சிம்பிள் 4 ஒப்பந்தங்கள் நமக்கே நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கும். உறவுகள்ல நம்ம எப்படி நம்ம நடத்தி செல்லலாம், நம்ம உறவுகள், நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும், நம்ம குழந்தைகளா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம கொலீக்ஸா இருக்கட்டும், ரொம்ப முதியவர்களா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த 4 ஒப்பந்தங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இத நம்ம பிரெயின்குள்ள கொண்டு போய் நம்ம சிஸ்டம்குள்ள நல்லா கொண்டு போய் அதை உட்கார வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா லைஃப் ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். எப்படிடா இப்படி ஸ்மூத் ஆச்சு, நான் இப்படி எப்படி எல்லாமோ இருந்தேன், இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஈஸியா போயிட்டு இருக்குதே வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இது என்னன்னா, ஒரு ஷாமன் மாஸ்டர், டோல்டெக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்சிகோ சைட்ல எல்லாம் டோல்டெக்னு ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு. இந்த ஆஸ்டெக் வாரியர்ஸ், டோல்டெக் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான ஒரு சிவிலைசேஷன் அது. அவங்க ரொம்ப இயற்கையோட ரொம்ப ஒன்றி இருப்பாங்க. எல்லாமே அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே இயற்கையை சார்ந்திருக்கும். இந்த பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கும் அவங்களுடைய எல்லா இதுமே. அதனால அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்ப டீப்பா இருக்கும். ரொம்ப கனெக்டட் வித் நேச்சரா இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த ஒரு தலைவர், அதுல இருக்க ஒரு மாஸ்டர், அவர் பேரு டான் மிகுவல் ருவிஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். அவர் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறார், 4 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் சொல்ற இந்த சின்ன சின்ன பிரின்சிபிள்ஸ், ரொம்ப சிம்பிள் பிரின்சிபிள்ஸ், அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா, குற்றமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறார். அது வார்த்தைகள் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு க்ஷணம் நம்ம முன்னாடி அதை யோசிச்சுக்கணும். பிஃபோர் வி டாக், நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், எந்த நேரத்துல எந்த டோன்ல பேசுறோம். டோன் ரொம்ப முக்கியம். டோன்னா தெரியுங்களா, ரொம்ப கணீர்னு பேசுறது, இல்ல ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளேயே நம்ம ஃபீலிங்ஸ் அடக்கிட்டு பயந்து பயந்து பேசுறது, அப்படியெல்லாம் இல்லாம நல்ல ஒரு டோன். நம்ம கம்யூனிகேட் பண்ற விஷயம் நமக்கு எதிராக இருக்கவங்களுக்கு கரெக்டான முறையில போய் சேரணும். நிறைய தடவை நம்ம நினைப்போம், நான் இப்படிதானே சொன்னேன், அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால இப்படி எல்லாம் நடந்து போச்சு, நான் சரியாதான் சொன்னேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது தொடர்ந்து நமக்கு நடக்கும்.